அம்மா, திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில் வர? பஸ் நிற்க சொல்கிற இடத்துல நிற்க மாட்டான். எல்லாம் ஒரு காரணமாக தான். ஆமாம், கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாமா? சரக்கா? உங்களுக்கும் ஒரு கட்டிங் தர்றேன். அப்போ போடு தம்பி. நமக்கு கட்டிங் பத்தாது தம்பி, கோட்ராது வேணும். சரிண்ணா, டம்ளர் எது இருக்கா உள்ள? அங்கே பாரு, எல்லா செட்டப்பும் உள்ளே இருக்கு. அதுக்கு பின்னாடி ஊறுகாய் இருக்கு பாரு, பூண்டு ஊறுகாய். அதை எடுத்துக்க, சும்மா சுள்ளுன்னு இருக்கும். தம்பி கொஞ்சம் நிறைய ஊற்று, அடித்து 3 நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணா, கட்டிங் போடுங்கண்ணா. பார்த்துப்பா, வண்டி ஓட்டுறல கரெக்டாக கொடுக்கணும். என்ன குடிங்க குடிங்க. ஆமாம், இந்த ரூட்டில் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 6 வருஷமாக ஓட்டுறேன். எதுக்கு கேட்குற? எல்லாமே ஒரு காரணமாக தான். எது கேட்டாலும் காரணமாங்கிறியப்பா. என்ன? சரி, அதோ அந்த டார்ச் லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ, அது சரி, நீ அந்த பார்ட்டியா? காரணம் கேட்டிங்களா? எல்லாமே இதுக்கு தான் ஹைவேல லாரியில் வர்றது. புரியுது. அங்கே பாருப்பா, மூஞ்சில டிப்பை காட்டி ரேட்டை பேசுகிறா பாத்தியா? 2 பேர்லாம் காட்டி 200 வாங்குறா. ரேட்டு ஓகேவா? அது ஓகே தான். நீங்கள் வண்டியை நிறுத்துங்க. வேலை காட்டிக்கிட்டே இருக்க இறக்காம. ஆமாம், நீங்கள் இறங்கலையா? தம்பி நீ எனக்கு சொல்றியா? நான் ரெகுலராக நிப்பாட்டுற இடமே இதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிற்கிறது செட் ஆகாது, 3ஆவதா நிற்கிறது பார், அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மா தெரியுது. கட்டர் நல்லா இருக்கு, கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாமா? ஆமாம், உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத. வா. நல்லா தத்துவம் பேசுகிறாளே, அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? புலி. புலியா? கொட்டை எடுத்து புலியா, கொட்டை எடுக்காத புலியா? மக்கள் புலிப்பாண்டி. புலிப்பாண்டி. புலி எப்படி பாயுதுன்னு பாப்போம். ஏன்க்கா? என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏற்றி மூடி ஏற்றுவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏற்றணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ரூம் போட்டு மூடி ஏற்றிக்கோ. மூடி ஏற்றணுமா? எனக்கு மணி ஆகுது, வேற பார்ட்டியை பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டுன்னு அனுப்பிடுவாளோ? யோ இரியா. நீ தானே சொன்ன புலி எப்படி பாயின்னு? அதுக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி. இந்தா இதை போட்டுக்கோ, சேஃப்டிக்கு. இது என்னது ஒத்தையா கொடுக்குற? டபுளா கொடு, ஸ்டீல் பாடியில. யோ, இது கடலை மிட்டாய் இல்லையா, காண்டமு. சரி, மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்க. காண்டத்தை அரசு ஆஸ்பத்திரியில் வாங்கியிருப்பாளோ? ஒழுங்கா போட்டுக்கையா. வந்து மாட்டி விடுறியா? எனக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுக்குற? யோ, நெகத்தல கீராதையா? நல்லா கட்டி முடி. மொத்தமா 500 ரூபாவா கொடுத்துறியா? கம்பெனி கூட நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துக்கா. இந்தா அப்படி. அப்பா இந்தா ஊரு. அக்கா எரியுது, சரக்கு ஊத்துக்கா. என்னடி? அதை ஏன் கேட்குற? கேரி விட்டானா? எரியுதே, கையை போட்டு அந்த இடத்துல அழுத்திட்டான். இன்னொரு டம்ளர் ஊத்து. இதுக்கு பாம்பே ரேட்டே பரவாயில்ல. அவுசாரி பையன் ஜாக்கெட்டை வேற கிழிச்சிட்டான். வெறி பிடிச்சவன் கட்டாந்திரில் போட்டு அழுத்தின அழுத்துல கையில் காயம் பட்டுருச்சு. என்னத்த சொல்ல. ஏய் தனா, அங்க என்ன சத்தம்? வந்த வேலையை விட்டுட்டு கடிக்கிறான். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். என்னையா பாட்டு பாடிட்டு இருக்க? தூக்கம் வருதா? தூக்கம் எனக்கு வந்துருமோன்னு நான் பாடலம்மா, தூக்கம் உனக்கு வந்துடக்கூடாங்க தான் பாடுறேன். ஏயா, இங்க எத்தனையோ பேர் இருக்காளுங்க, என்கிட்ட மட்டும் ஏன் வர? அது என்ன மாயமோ தெரியல, உன்னை பார்த்தாலே அது அப்படித்தான். என்ன பாய் தலகாணியெல்லாம் ஒரே செட்டப்பா இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான். சரி,
கதை பேசுற நேரமா இது? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது உடம்பு பேசுகிற நேரம்ல. ஆ? வா 2 பேரும் கூடி கும்மி அடிச்சிருவோம். ஏன் பாண்டி, பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் ராத்திரி போனால் சரியா வருமா? சரியா வரும். அப்புறம் பாண்டி, அந்த பொண்ணு பேர் என்ன? நீலா. அதான் ராத்திரியில் பார்க்க போட்டு போறியா? ஏன் பாண்டி, இல்லை உனக்கு நல்ல பழக்கமா? டேய் சரி சரி, டென்ஷன் ஆகாது. அப்புறம் பாண்டி, என்னடா? அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்களா? ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்களா? ஒன்றதான் பாண்டி, இதுதான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்னு இப்போ டென்ஷன் ஆகுற. சரி, டென்ஷன் ஆகாம சொல்கிறேன் கேளு பாலா. ட்ரெயினில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் எடுக்கிறதா பார்த்துருக்கியா? புரியலையே பாண்டி. போக போக புரியும்பா. அங்கே என்ன டார்ச் லைட் அடிக்கிறாங்க? நம்ம ஹெட்லைட் வீக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாண்டி, அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு மாதிரி என்ன? அந்த பொண்ணே தான். என்ன பாண்டி முகத்தில் லைட் அடிக்குது? அது அவங்க தொழில். தொழிலா? விரல் எது காட்டுது? அது ரேட்டு. டேய் இறங்க இறங்க வா. உன் தெய்வீக காதல் புரியும். பாத்தியா லவ் பண்ண பொண்ணு எங்க நிக்குதுன்னு? அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபா தான். ஜாதி கேட்டில்ல, ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டா, எம்மதமும் சம்மதம். என்னடா அதிர்ச்சி ஆயிட்ட? ஹைவே ஆயிட்டா? வா டேய், இன்னைக்கு உன் காம்பவுண்ட் முடிவுக்கு வந்துடும். நீலா கூட்டு போ. அண்ணா எனக்கு முடிவுக்கு வரதுக்குள்ள நான் ஒரு போயிட்டு வந்துட்டா. டேய் போடா போடா. அவனே யோசிக்கிறான், இவன் இடையில. நீலா, பையன் புதுசு, உன்னை லவ் பண்றானா? கூட்டிட்டு போய் தெளிய வச்சு அனுப்பு. போ, கூட்டிட்டு போ. வா போலாம். வாடா, முதல்ல காசை கொடுத்துட்றா. இவனை தெளிவாக்கிடுவா, நாம தெளிவாகணுமே. எங்க அந்த காக்கினடாக்காரி மஞ்சுளா? 2 நாளாக காணாமனு கேட்பேரக்க கேட்டுச்சு, அதான் கூட்டு போலான்ட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் முதல் ராத்திரி தான். இப்போ வந்திருக்க பாட்டி பெரிய பாட்டி நல்லா கவனிப்பேன். பாதுகாப்பு தானே. ஜாக்கெட் அவுக்கிட்டா இல்லை நீயே அவுக்குறியா? சில பேருக்கு ஜாக்கெட்டை அவங்களே அவுக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு எப்படி? வேணாம். என்ன வேணாமா? என்ன பிடிக்கலையா? ஆசைப்பட்டு தானே வந்த? இல்லை, இது வேணாம். இந்த வச்சுக்கோ, நீ கொடுத்த பணம். நீயே வச்சுக்கோ. உன் கூட படுக்க தான் காசு வாங்கினேன், ஓசியா வேணாம். நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? இங்கே வர ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விதான் அது. நீ ஒன்றும் புதுசாக கேட்கல. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் கேள்வி கேட்குறானு. இங்கே வாக்குன்னு இங்கே பாரு, முதல்ல போகிற பிரச்சனை பண்ணாமல் சமத்தான் நடந்துக்கணும். இந்த தொழிலில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் போக போக உனக்கு புரியும்னு வச்சுக்கோ. கல்யாணம் ஆகாதவனா இருந்தா காதலியா இருந்துக்கோ, கல்யாணம் ஆனவனா இருந்தா வப்பாட்டியா நடந்துக்கணும். நான் சொல்றது புரியுதுல்ல? பொண்டாட்டிய பிடிச்சவன் கூட சொத்தை உயிரில் தான் எழுதி வைப்பான். ஆனா உன்ன மாதிரி பொண்ணை பிடிச்சிட்டா
எல்லாத்தையும் வித்தே கொடுத்துருவான். அதுதான் நம்ம தொழிலோட மகிமை. ஏண்டி மூஞ்ச எப்ப பாரு அழுவாச்சி மூஞ்சா வச்சிருக்க? நம்ம மனசுல எவ்வளவு சோகம் இருந்தாலும் மூஞ்சி பாக்குறதுக்கு சிரிச்ச முகமா இருக்கணும். గోదావరి గోదావరి వస్తున్నానమ్మా. చెప్పండమ్మా. ఈ అమ్మాయి మంజుగా తయారు చేసి తీసుకురా. రా పోమా, పోయిట్ వా. పద వెళ్దాం. చూసావా ఇప్పుడు ఎంత అందంగా కనిపిస్తున్నావో? రా పైకిలే చూసి. அடியாத்தி, இவ்ளோ அழக எங்கடி வச்சிருந்த? உன் பேர் என்ன சொன்ன? நிலா. நிலாவா? நைட்ல வந்துட்டு காலைல காணாம போயிடுமே, அது வேண்டாம். எங்களுக்காக லக்ஷ்மின்னு மாத்திக்கோ. அப்பதான் அடுத்தடுத்த பார்ட்டி கிட்ட பணம் அதிகமா வாங்க முடியும். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. லட்சுமி ஆச்சே. சரி, போயிட்டு வா. ஏய் நில்லு, இந்த தொழிலுக்கு இது தேவையில்லை. நம்ம தொழில் செய்யறவங்கள நித்திய கல்யாணின்பாங்க. நமக்கு ஆம்பளை மாறினாலும் நாள் ஒண்ணுதான். நித்தமும் கல்யாணம், நாளும் முதலிரவு. உன் அலங்காரம் கலையலாம், ஆனா அழகு குறைய கூடாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எங்க போனாலும் கல்யாணம் ஆகல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். ஓகே பியார், எல்லா ஆம்பளையும் எமகாதான் இருக்காங்க. அவங்கள எப்ப கேட்டாலும் எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. நீ போயா. சரிம்மா, நீ போயிட்டு வா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே. நிலா வா, உள்ள வா. அழகா இருக்க, சந்தன கலர். உன் கையால பட்டனை கழட்டு. ஐயோ, தங்க சிலை மாதிரி இருக்கானே. சொர்க்கமே தெரியுது. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு.
ஒருக்கா இந்த மாத்திரையை கொடுக்கணும், இல்லைன்னா நிலப்ப மோசமாயிருமா, ஜன்னி வந்துடும். நான் போகணும். ஃபுல் நைட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சார் வா சார், வணக்கம். இல்லையா வர வேண்டியது சார்? பொண்ணுங்களே இப்போ தான் வந்திருக்கு, போனி ஆகட்டும் சார். யோ, இன்னைக்கு போனி ஆனதை கேட்கலையா? நேற்று போனி ஆனதை கேட்குறேன். முதல் போட்டி வியாபாரம் பண்ண கூட இப்படி அதிகாரம் கேட்க மாட்டேன் சார். என்னடா பேசுற? நீ கடைக்காரனும் இல்லை, நான் கஸ்டமரும் இல்லை. நீ அவள்கள்ட்ட கையேந்துற, நான் உன்ட்ட கையேந்துறேன். சும்மா வளவளன்னு பேசாதீங்க சார். காசை பிடிச்சிட்டு முதல்ல கிளம்புங்க சார். கொடுத்துருக்கலாம்ல. டேய் வாங்கடா. இந்த டார்ச் லைட் எப்படி? போலீஸ்காரங்க கந்து வண்டிக்காரனோட மொத்தமாக இருக்காங்க. இவங்க தான் நம்ம எஸ்கார்ட் புரோக்கருங்க. இது நேரடியாக பார்ட்டிக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. இங்கே எல்லாத்தையும் நாம தான் பேசி கரெக்ட் பண்ணணும். இந்த டார்ச் லைட் தான் நம்ம வழிகாட்டி, புரிஞ்சுதா? லாரி வரும்போது இந்த டார்ச் லைட்டை இப்படி அடிக்கணும். லாரி பக்கத்தில் வரும்போது உடம்பு பூரா இப்படி அடித்து காட்டணும். அதுக்கப்புறம் முகத்துக்கிட்ட இப்படி அடித்து காட்டணும். இப்படி அடிச்சுக்கிட்டே ரேட்டை பேசணும், 200 300ன்னு. லாரிக்காரனுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அவனோட ஹெட்லைட்டை டிம்மிடிப்பு அடித்து காட்டுவான். நம்ம டார்ச் லைட்லேயே எல்லாத்தையும் பேசி முடிக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு நடுவில் புரோக்கர் வருவான், அவனுக்கும் பங்கு கொடுக்கணும். பத்தாததுக்கு போலீஸ்காரன் வந்தா அவன்கிட்டயும் ஓசியில் படுக்கணும். லாரி வருது, டார்ச் லைட்டை காட்டி கூப்பிடு. சரியா? ரேட்டு ஓகேவா? சரி வா போகலாம். நல்ல ஐட்டமாக தான் இருக்கா. நேரா பாரு, என்னைய பார்க்காம எங்கேயோ பார்க்குற. புடி கட்டி புடிடி. இந்த புடி கட்டி புடினா மரக்கட்ட மாதிரி கிடக்குற. தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியும். காசு கலையிற கேண்டி நீலாம் படுக்க வர. ஒவ்வொரு நாளும் நரக்க வேதனை.